அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் வந்த அதிர்ச்சிகரமான செய்தி நண்பர்களே, ஈரானின் மீது இஸ்ரேல் கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்குது. ஈரான் மீது மட்டுமல்ல, ஒரே சமயத்தில் இந்த பக்கம் ஈரான் மேலே அடிச்சிருக்குது, இந்த பக்கம் சிரியா நாட்டு மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்குது இஸ்ரேல் அப்படிங்கிற பார்க்குறோம். இதற்கு ஈரான் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நண்பர்களே. இது மூன்றாம் உலக போருக்கு வித்திடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் எல்லார் மனதிலே எழுந்திருக்குது. இஸ்ரேல் ஈரானின் மீது நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல்கள் பற்றிய அதிர்ச்சிகரமான தகவல்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த சனிக்கிழமை இரவு ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே சமயத்தில் ஏவி, நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மட்டுமல்ல ட்ரோன்களையும் ஒரே சமயத்தில் ஏவி இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துச்சு. அதே சமயத்தில் ஈரான் தாக்குதல் நடத்துகிற அதே சமயத்தில் இந்த பக்கம் சிரியாவுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் லெபனானுக்குள்ள இருக்கிற ஹூத்தி தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேலை. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹமாஸ் தீவிரவாதிகளும் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை இஸ்ரேலின் மீது சென்ற சனிக்கிழமை மாலை நடத்தினாங்க இந்த நாடுகள்லாம் சேர்ந்து. ஆனாலும் கூட இஸ்ரேல் ஏற்கனவே தான் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை அயர்ன் டோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த அயர்ன் டோம் இப்படி இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இங்கிருந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி, ராக்கெட் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக எதிர்த்தாக்குதல் நடத்தி அதை வானிலேயே, அது கிளம்பி வந்த உடனேயே கண்டறிஞ்சு அதை வானிலேயே தடுத்து நிறுத்தி அதை அங்கேயே வெடிக்க செய்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல்ல இருந்து இஸ்ரேலை காப்பாற்றி இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட 4 முனை தாக்குதலை இஸ்ரேலின் மீது நடத்தியும் கூட இஸ்ரேல் ஒரு மாதிரி இதுல இருந்து காப்பாத்திருச்சு, அதனுடைய அயர்ன் டோம் அப்படின்னே சொல்லணும். அப்பொழுதே இஸ்ரேல் ஈரானின் மீது நாங்கள் எதிர்பாராத அளவு ஒரு மர்ம தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தானோ என்னமோ நேற்று அதிகாலையிலேயே நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரானின் மீது வீசிச்சு இஸ்ரேல். இதுல என்னன்னா, ஈரானுக்கு பெரிய அயர்ன் டோமோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பெருசா கிடையாதுங்கிறதுனால ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மத்திய ஈரானில் இருக்கிற இஸ்பஹான் அப்படிங்கிற மாகாணத்தில் தான் வரிசையாக ஏவுகணைகள் விழுந்தது, அங்கே தான் பெரிய அளவில் தாக்குதல்கள் நடந்தது அப்படின்னு பதிவாகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெற்கு சிரியாவிலையும் அதே சமயத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல்கள் நடந்திருக்குது. இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. ஈரானுக்குள்ள இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்கா வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பஹான்ல நடந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தி இருக்குது. இந்த விஷயம் நடந்த உடனேயே ஈரான் தன்னுடைய வான்வெளியை கிட்டத்தட்ட முழுமையாகவே மூடிருச்சு அப்படின்னே சொல்லணும். அமெரிக்காவுடைய ஆலோசனையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்துச்சு. இஸ்ரேலிய படைகள் கடந்த சில மாதத்துக்கு முன்பு சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் மற்றும் சிரியா வடக்கு நகரமான அலெப்போவில் உள்ள விமான நிலையங்கள் மீது நேரடி ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துச்சு. அதன் மூலமாக அங்க உள்ள ஓடுபாதைகளை சேதப்படுத்தியதாகவும் 2 குடியிருப்புகள் அருகே ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லுச்சு. சிரியாவின் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. ஏகப்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மாறி மாறி சிரியாவின் மீது ஏவியதாக கூறப்படுது. சிரியாவில் ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி லெபனான் நாட்டில் பார்த்தோம்னா ஹூத்தி தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பாலஸ்தீனில் பார்த்தோம்னா நமக்கு ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இஸ்லாமிய தீவிரவாதிகள். இவங்க எல்லாரையுமே ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு பணமும் ஃபண்ட்ஸும் இராணுவ தளவாடங்களையும் சப்ளை பண்ணுறது ஈரான் தான். அதனால தான் ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கும்போது இஸ்ரேல் ஈரானின் மீதும் கடுப்பாச்சு. அதே சமயத்தில்
சிரியாக்குள்ள இருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் தொடர்ந்து இஸ்ரேலை அங்கிருந்து தாக்கவுமே இஸ்ரேலும் சிரியா நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல்ல தான் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சிரியாவில் இருக்கிற ஈரானுடைய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்துச்சு. அதுல 12 ஈரானிய அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மரணம் அடைஞ்சாங்க. இதுல தான் ஈரான் பயங்கர கடுப்பாயிருச்சு. இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடியாக தான் ஈரான் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது அடிச்சது. இப்பொழுது அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் வந்து திரும்பி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்குது. இதுவரைக்கும் ஈரான் வந்து மறு தாக்குதல் நடத்தல அப்படின்னாலுமே கூட ஈரான் வந்து கண்டிப்பாக நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற இந்த சண்டையை முடிஞ்ச அளவுக்கு உடனடியாக தீர்த்து விடுவதற்கு, ஒரு சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு உலக நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் எல்லாம் முயற்சி செய்து வர்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது 3ஆம் உலகப் போருக்கு வித்திட்டுருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கிறதுனால தான் ஈரானுக்கு ஆதரவாக முஸ்லிம் நாடுகள் களமிறங்கினா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏற்கனவே அமெரிக்கா, இங்கிலாந்தெல்லாம் களமிறங்கிட்டதை நம்ம பார்க்க முடியுது. ஈரானை இன்னும் அவங்க தாக்குதல் நடத்தலை அப்படின்னாலுமே கூட ஈரான் வந்து தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய படைகளையும் நாங்கள் நிறுத்தி அந்த அயர்ன் டோமுக்கு ஆதரவாக இவங்களுடைய ஆன்டி மிசைல் சிஸ்டத்தையும் அங்கே நிறுத்தி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் பல மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கக்கூடும் அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குது. இது இப்படி இருந்தாக்க இந்த பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக இதுவரைக்கும் நல்ல வேளையாக இதுவரைக்கும் பிற முஸ்லிம் நாடுகள் களமிறங்கல. ஆனால் இந்த பிரச்சனை தொடர்ந்ததுன்னா ஈரானுக்கு ஆதரவாக முஸ்லிம் நாடுகள் களமிறங்க கூடும். அப்படி அவங்க களம் இறங்கினாங்க அப்படின்னாக்க இது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடும் அப்படிங்கிற ஒரு ஐயம் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்குது நண்பர்களே. அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய அவாவாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய் நண்பர்களே. நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.